ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 ஷேப்பில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட அந்த ஷேப் வந்து கீழே அகலமாகவும் அந்த 2 ஹார்ட்டுக்கு இருக்கிற அந்த கேப் வந்து கம்மியாகவும் இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி அலையாக நார்மலாக இருக்கிற வளைவாக இருக்கிற அந்த ஷேப்பும் ட்ரா பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த இப்போ நம்ம போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க வாட்டர் ஃபில்லிங்னா ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியே பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஷேப்பில் நமக்கு ட்ரா பண்ணியிருக்க ஷேப்லேயே நமக்கு போட வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது இந்த ஷேப்பில் நம்ம வளைவாக நிறைய வர்றதுனால அந்த வளைவு வரும்போது நமக்கு த்ரெட்டு எடுக்கிறதுக்கு வராது. ஒரு த்ரெட்டு விட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த வளைவு இருக்கிற அந்த ஷேப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரா பண்ணாமல் ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணும்போது தான் வாட்டர் ஃபில்லிங் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ்னால ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நார்மலான ஸ்டிச்சே போடுங்க. ரொம்ப குட்டி குட்டியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப பெரிய சில பேர் ரொம்ப பெரிய லாங் ஸ்டிச்சாக போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த கர்வ் ஷேப் வந்து ஒழுங்காக வராது, ஒரு மாதிரி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த வளைவு வரும்போது அந்த இடத்துலலாம் ரொம்ப குட்டியான ஸ்டிச் தான் போடணும். இந்த எட்ஜ் பார்ட் வரும்போது நல்லா ஸ்டிச்சு எண்ட் வரைக்கும் நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. இது நார்மலாக உங்களுக்கு சும்மா ஒரே ஒரு கோடாக இருக்கிற மாதிரி தான், ஒரே லைனில் இருக்கிற மாதிரி தான் இந்த ஹார்ட் ஷேப்பை நான் போட்டிருக்கேன். ஆனால் இப்படி போடக்கூடாது. இது சும்மா ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் ப்ராக்டிஸ்க்காக இது பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங்னா எப்படி இருக்கும், மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம அதில் அப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் எப்படி ட்ரா பண்ணாமல் பென்சிலில் ஏற்கனவே மார்க் பண்ணி வைக்காமல் சும்மா நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடும்போது நமக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டான லுக் கிடைக்கும். வேறு பீட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு கிராண்டான லுக் வேணும்னா நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் போடணும். ஆனால் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடும்போது ரொம்ப டைம் ஆகும். ஸ்டார்டிங் பிகினர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வளைவாக நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நீடிலும் ப்ராக்டிஸ் ஆகும். ஈஸியாக என்ன ஷேப்பில் வேணால் போடலாம் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும் நமக்கு. உங்களுக்கு எந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த ஹார்ட் ஷேப்பில் போடுறதுன்னா அதிலே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லைட்டா நார்மலாக அந்த வேவ் மாதிரி ஷேப் இருக்குல்ல, நெஸ்ட்டு ஷேப் போட்டிருக்கேன்ல, அதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதில் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்படி போடுறதா இருந்தாலும் உங்களோட விருப்பம் தான். ஆனால் ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது அந்த ஷேப்பையே நம்ம எப்படி வாட்டர் ஃபில்லிங் மாதிரி மொத்தமாக கொண்டு வரோம், அதுதான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹார்ட்டுக்கு இடையில நிறைய கேப் இருக்குது. அடுத்த ஹார்ட்டுக்கு இடையிலலாம் கேப் இல்லை. அதுலேயே நமக்கு வித்தியாசம் தெரியும், அதோட அந்த ஃபில்லிங் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் நிறைய கேப் விட்டு பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷேப் இருக்குல்ல அதுதான் மேக்ஸிமம் பண்ணுவேன், அந்த ஹார்ட் ஷேப்பு. இது அவ்வளோவா பண்ணதில்லை. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஷேப்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க.
அந்த கர்வ் இடத்துல வரும்போதுலாம் கொஞ்சம் த்ரெட்டு விட்டுரும். ஒரு த்ரெட்டாக தான் வரும் மேக்ஸிமம். அந்த இடத்துல பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடிக்கடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு ஷேப்குள்ளே ஃபில்லிங்காக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நார்மலாக போகிற செயின் ஸ்டிச்சு தான், அவ்வளோதான். அந்த செயின் ஸ்டிச்சையே ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு வளைவாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம எப்படி போடுறோம், அதுதான் வாட்டர் ஃபில்லிங், அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த செயின் ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரவுண்ட் ஷேப்பு, திலகம் ஷேப், ஸ்கொயர் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப், எல்லா ஷேப்லேயும் நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும்போது தான் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கே இது பண்ணணும்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளோதான். தேங்க்யூ.